வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா பாட்டி பேட்டி எடுத்திருக்காங்க. அதை எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்டு கை தட்டுறாங்க. பரவாயில்ல பாட்டி, ரொம்ப சூப்பராக பேட்டி கொடுத்துருக்கீங்க, உங்களோட வாழ்க்கை அனுபவம் சொல்லினிட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, பரவாயில்ல மீனா இதை வீடியோ எடுத்ததுனால இதை இப்போ எல்லாருமே பார்த்தீங்க, இதை எனக்கும் அனுப்பி வச்சா நல்லாயிருக்கும். இப்போ ஸ்ருதி ஃபோன் கொடுத்துருக்கா இல்லையா, அதில் நானும் பார்ப்பேன்ட்டு. அப்போது விஜயா எனக்கு டிவி கொடுத்துருக்கா, அதையே நான் இதுக்கு மேலே பார்ப்பேன்ட்டு சொல்கிறாங்க. என்ன பாட்டி, நாங்களாம் கிஃப்ட்டு கொடுத்துருக்கோம் பேசுகிறீங்க, நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, கொடுக்கலையா பாட்டின்ட்டு மனோஜ் கேட்குறாரு. மனோஜ் விஜயாவும் ஆசைப்பட்றாங்க, இவங்களுக்கு தான் கிஃப்ட்டு கொடுக்கணும் பாட்டின்னுட்டு எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே எனக்கு பொருளாக கொடுத்தீங்க, ஆனால் முத்து மீனா மட்டும்தான் என்னோடய மனசு தொடுற மாதிரி உணர்வுபூர்வமாக எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. நீங்களாம் பொருளாக கொடுத்தீங்க, அவங்க கையில் கொடுக்கலனாலும் என்னோடய மனசை தொட்டு என்னை சந்தோஷப்படுத்திட்டாங்க. மீனா என்னோட பேட்டி எடுத்து அந்த வீடியோவை போட்டு உங்களை எல்லாருக்கும் காட்டினா அதில் என்னோடய மனசு குளிர்ந்து போச்சு. நானும் பழைய ஞாபகங்களாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதை மற்றவங்களும் இதுக்கப்புறம் இருக்கிறவங்களும் பார்க்கணும். அதே மாதிரி முத்து என்னோடய சின்ன வயசு ஃப்ரெண்டுங்களை போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டான். இவங்க 2 பேரும் மட்டும்தான் என்னோட மனசை சொல்கிற மாதிரி எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னுட்டு அந்த கிஃப்ட்டை இவங்களும் தான் கொடுக்க போகிறேன்ட்டு அவங்க ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு, இது 6 தலைமுறையாக நம்மக்கிட்ட தான் இருக்குது, இதுக்கப்புறமா இது உங்ககிட்ட வரணும். முத்து மீனா மட்டும்தான் என்னோடய மனசை தொடுற மாதிரி கிஃப்ட்டு கொடுத்ததுனால இது அவங்களும் தான் கொடுக்க போகிறேன்ட்டு அவங்கள கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் எல்லாருமே கை தட்டுறாங்க. விஜயா மனோஜ் மாத்திரம் ஏமாந்து போகிறாங்க. பாட்டிக்கிட்டே இவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முத்து வராது, நான் பாட்டி வீட்டில் பார்த்துருக்கேன்னிட்டு நீங்கள் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்களை கூட்டிகிட்டு வந்து காட்டினதுனால தான் பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இதை கிஃப்ட்டை கொடுத்துருக்காங்கன்னுட்டு, நீ கூட தான் வீடியோ எடுத்து அதுக்கும் 2 பேரும் சேர்ந்து தான் கொடுத்துருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. இதை பத்திரமா எடுத்து வையே மனோஜ், இதை பார்த்தா இதை கூட டூப்ளிகேட்டாக மாற்றி எடுத்து வந்து வச்சிருவா, உஷாராக வையே. ஆனால் பாட்டி போனதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டாது, யார் செஞ்சிருந்தாலும் நிற்க வச்சு கேள்வி கேட்பான்ட்டு இவர் சொல்கிறாரு. பாட்டியை ஊருக்கு அனுப்புறதுக்காக முத்து கூட்டிகிட்டு வராரு. வழியில் இறக்கிட்டு பாட்டி கேட்குறாங்க, உனக்கு மீனாவுக்கு ஏதாவது சண்டையிடான்ட்டு. இல்லையா பாட்டின்ட்டு. பின்னே அவங்களோட பேரோட முகமே சரியா இல்லை, இத்தனை நாளாக நான் வரும்போதில் அப்படியே குஷியாக இருப்பீங்க, இப்போ அந்த மாதிரி இல்லையான்னு சொல்லும்போது அவள் தான் என்கிட்ட சண்டை போடுறா. நானும் உங்களுக்கு ரெட்டை வடை செயின் வாங்க போடலான்னு நினச்சேன், அது முடியல பாட்டின்ட்டு. எனக்கு எதுக்கிட அதெல்லாம், மீனாவுக்கு வாங்கி போடு. ஆமாம், உங்களோட மாமனார் வீட்டில் மாமனார் இல்லை பாவம், அவங்க வீட்டுக்கு நீ தான் பையனாக இருந்தால் அவங்க குடும்பத்தை நீயும் பார்த்துக்கணும், அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லும்போது சரி பாட்டின்ட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு இவர் வீட்டுக்கு வராரு. வந்தவொடனே மனோஜ் ரோகிணி வெளியில் கிளம்புறாங்க. இருடானிட்டு இவர் கதவை போட்டுட்றாரு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிட்றாரு. இவர் அந்த நகையை எடுத்து அந்த டேபிள் மேலே வைக்கிறாரு. என்னடா நகைன்ட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. இது தான் அம்மா கிட்டேருந்து வாங்கி கொடுத்தீங்களா அந்த நகை, இதை நாங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போனோம், அது கவரிங் சொல்லிட்டாங்கப்பா, இது என்ன ஏதுன்ட்டு நீங்கள் தான் எனக்கு நீங்கள் எல்லாத்தையும் விசாரித்து சொல்லணுன்ட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. கவரிங்க, இது ஏன்டா நீ முதல்ல சொல்லன்ட்டு மீனா சொல்கிறாங்க. பாட்டியோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் தான் நான் தான் தடுத்துட்டேன்ட்டு. அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ என்ன இது விஜயான்ட்டு கேட்கும்போது, எனக்கு என்ன தெரியும், நீங்கள் நகை கொடுத்தீங்க, நான் எடுத்துகிட்டு போய் வச்சேன், கேட்டீங்க எடுத்துன்னு வந்து கொடுத்தேன், அவ்வளோதான் தெரியும்ன்ட்டு. அப்போ முத்து சொல்கிறாரு, இது எங்கள் வீட்டில் தான் மாறியது, யாரோ மாற்றிருக்காங்க, நாங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போனோம், அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இது கவரிங் சொல்லிட்டு இது இங்கே தான் மாறி இருக்குது, யார் மாற்றினாங்கன்னு சொல்லுப்பான்ட்டு இவர் சொல்கிறாரு. அதையா நீங்கள் கேட்குறீங்க? ஆமாம், நீங்கள் எங்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தது தங்க நகை தானே, கவரிங் தானே, நீங்கள் கொடுக்கும்போதே கவரிங்காக இருந்ததான்ட்டு விஜயா கேட்குறாங்க. அதை கேட்டது எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. ப்ரோமோவில் மனோஜ்கிட்டேருந்து உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக முத்து, ரவி, ஸ்ருதி, மீனா 4 பேரும் பிளான் பண்ணி அவங்ககிட்ட மிமிக்ரி பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.